லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொத்த பேரும் விசுவாசிக்கிறோம். ஆனா விசுவாசத்துல நிலைச்சு நிக்கிறோமா? அதுதான் கேள்வி. இந்த வார்த்தை சொல்றா, என்னால கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏசப்பாவே நமக்கு சொல்லுகிற காரியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டு. அப்போ இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் கூட ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நீங்க நம்பி மனிதனிடத்துல நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு முறை நீங்க நம்பி அவர் ஆலயத்துக்கு வந்தபடினால அவர் உங்கள் காரியம் உங்களுக்கு மலை போல இருந்தாலும் அந்த மலையை ஒன்றும் இல்லாதபடி ஆக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடுங்க, எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கல. இது ஆண்டவர் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறாரு. அவர் ஆண்டவர் சொன்னது போல பெரிய ஜாதி ஆனாரா, ஜாதி ஆகலையா? எப்படி நடந்தது சொல்லுங்க. காத்திருக்கிறார். சூப்பர் பிரதர். அடுத்து விசுவாசத்தோட இருந்தார், விசுவாசத்தோட இருந்தார். அவ்வளவுதான். இது வாக்குத்தத்த சந்ததிக்கு உண்டான வாக்குத்தத்தம் தானே. இது ப்ராமிஸ். ஒரு சந்ததிக்கே உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொன்னார்னா செய்வாருங்க. அம்மா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாருன்னா அது செய்வார். நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்றத என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவர் சொல்றத செய்கிற தேவன். அதனால நான் யாரை நம்பினாலும் நம்பாம போவேன், ஆனா இயேசுவை நம்புவேன்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்துருவாருமா. நீங்க எந்த நிலையில, ஏன்னா ஆண்டவர் ஒரு மதுரமான ஒரு தேவன். நீங்க பாருங்க, அதாவது எப்படின்னா நம்ம தவறு நிமித்தம் உடைஞ்சு போய் கிடப்போம், ஆனா அதுல மிராக்கிள் செய்யக்கூடியவர். எப்படின்னா God has the power to make your mistake into miracle. Point number 1. Point number 2, God has the power to use your mistake to give life to your promises. நம்ம தவறு பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த தவறு நிமித்தம் நம்மளுடைய சந்ததியினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடிக்கு இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஆபிரகாம் ஒரு தவறு பண்ணினார். என்ன தவறு பண்ணினா, ஆகாரின் இடத்துல இஸ்மவேலை பெற்றுக்கொண்டார். அது அவருடைய மனைவி நிமித்தம் அவருக்கு ஒரு வேதனை சோதனை கூட சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றாங்க, ஆபிரகாம் என்ன பண்ற, தவறு செஞ்சிட்டார். ஆனா இதுல ஒரு காரியம் இருக்கு. என்ன, அவர் கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறத, கர்த்தர் பெரியவர் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், God has the power to use your mistake to give life to your promises. எப்படி ஆபிரகாம் அந்த தவறு செய்ததுனால எப்படி அது ஆசீர்வாதமா மாறுச்சு அப்படின்னு சொன்னா, 12ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 16வது அதிகாரத்துல ஆபிரகாம் ஆகார ஓட இணையிறாங்க, இஸ்மவேல் சந்ததி உருவாகுது. ஆபிரகாமுடைய ஒரு மிஸ்டேக், 4ஆம் தலைமுறையில யோசேப்பு வராரு, அவரை குழிக்குள்ள போடுறாங்க. குழிக்குள்ள போடும்போது எடுத்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:28. இருமா, 4ஆம் தலைமுறையில ஆபிரகாமுடைய சந்ததி வரும்னு தேவனுக்கு தெரியும். அவனை குழிக்குள்ள போடுவாங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் அவனை குழியிலிருந்து மீட்டு அவனை விலை கொடுத்து வாங்குவதற்கு இஸ்மவேல் வேணுங்கிறதுனால
ஆதாம் செய்த தவறை அவர் மன்னித்து இஸ்மவேலின் சந்ததியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பண்ணும்படியாய் குழியிலிருந்து தூக்கி எடுக்க, விற்று போடுவதற்கு, அதை வாங்குவதற்கு இஸ்மவேலை உருவாக்கினவர் 4ஆம் தலைமுறைக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அம்மா, இன்னைக்கு என் முன்னோர்கள் செய்த சாவோ, என் முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு ஒருவேளை நொந்து போய் உங்க வீட்டுல நடக்கிற அவலட்சணங்கள், உங்க வீட்டுல நடக்கிற துர்க்கிரியைகளை நினைச்சு நீங்க எண்ணிக்கொண்டு இருப்பீங்கன்னா, இயேசுவினிடத்துல நீங்க வரணுங்கிறதுக்காக உங்க முன்னோர்கள் பாவம் செய்தபடியினால அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தபடியினால இன்னைக்கு தேவனிடத்துல வந்து தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை கேட்டு உங்க சந்ததியின் உங்க நிமித்தம் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நெருக்கம் எனக்கு எதுக்கு, இந்த போராட்டம் எனக்கு எதுக்கு, இந்த பயம் எனக்கு எதுக்கு, இந்த தூக்கமின்மை எனக்கு எதுக்கு அப்படின்னா, உன்னை நெருக்குகிற எல்லா துர்க்கிரியைகளையும் உடைச்சி போடுவதற்கு என்னால முடியும்னு சொல்லி அவரை நீ விசுவாசிப்பதற்கு உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்க அவர் வந்துட்டாருமா. உன்னை தூக்க மனுஷன் இல்ல, நீ நல்லா இருக்கும்போது உன்னை சுத்தி இருந்து உன் வீட்டுக்குள்ள இருந்து கலகலன்னு இருந்த மனிதர்கள் நீ ஒடிஞ்சி போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு விலகி ஓடுனாங்க. எதுக்காகனா, நீ அதை குறிச்சு கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மனிதர்கள், நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும், உன் சூழ்நிலை மாறினாலும், நீ என்னை நம்பாத வேளையிலும் கூட நான் உன்னை பாதுகாத்தபடினால, என்று என்னை நீ நம்பி வந்தபடினால என்னால் எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையில இருந்த தரித்திரங்களை முறித்து போட்டு உன்னை குழியிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு நான் வந்தபடியினால நீ சுகித்து வாழ்வது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர் பாருங்களேன். ஒரு தவறு காட் நம்மளுடைய மிஸ்டேக்கை மிராக்கலா மாத்த வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த மிஸ்டேக்கை அப்படியே லைஃபா மாற்றக்கூடியவர். ஆபிரகாம் செய்த தவறு, ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு ஜாதியை தருவேன். கேட்பாரு, இஸ்மவேல் எனக்கு சந்தை இல்லை, அவன் உனக்கு சந்தானம் கிடையாது, நான் உனக்கு தருவேன்னு திரும்ப ஆண்டவர் அங்க சொல்லுவாரு. ஆபிரகாம் அதுக்கப்புறம் அமைதியா இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ பணிந்து ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர் நம்மை உயர்த்துவது நிச்சயம். யோசேப்பை குழிக்குள்ள போடணும், அவங்க அண்ணன்களே தூக்கி எடுக்க முடியாத போது அந்த மீதியானியர் கடந்து போகிற போது அவனை எடுத்து யார் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க? இஸ்மவேல் கையில. அப்போ உன்னுடைய கஷ்டம் இன்னைக்கு உனக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனால் நீ மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படியே ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் உன்னை விலைக்கிரயமாய் வாங்குவதற்கு அவர் ரத்தத்தை சிந்தினபடியினால எல்லா பாவக்குழியிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து அவர் உன்னை விடுவிப்பது நிச்சயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ எப்பேற்பட்ட குழிக்குள்ள இருந்தாலும் கவலையே இல்லை, எப்பேற்பட்ட சூழல்ல இருந்தாலும் கவலையே கிடையாது. கர்த்தர் உன்னை பெரிய காரியம் செய்ய வைத்து உன்னை அழகு பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க கவலை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிட்ட வந்தா எல்லாமே வந்துடுமா? அம்மா, உங்களுக்கு ஒருவேளை அந்த சந்தேகம் இருக்குன்னா ஆண்டவர் கிட்ட வந்துட்டா என்னால் தைரியமாக சொல்ல முடியும், நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் விடுதலை அடைவது நிச்சயம். இல்லையா? நீங்கள் வீடு வாங்குவீங்களா, கார் வாங்குவீங்களான்னு எனக்கு சொல்ல தெரியாதம்மா, ஆனால் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் குழிக்குள்ளே இருந்தாலும் சந்தோஷமாக குழிக்குள்ளே ஜாலியாக பாட்டு பாட முடியும். ஏன்னா வேதம் சொல்லுது, உன்னை எதிர்ப்பதற்கு ஒருத்தன் ஒரு வழியாக வருவானா அவன் 7 வழியாய் சிதறுண்டு போவான். நம்ம ஏன்னா ஆண்டவரோட பிள்ளைங்க, இதுவே ஒரு பெரிய அதிசயம் தானே. தேவனால எல்லாம் கூட. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னா தேவனால செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது அல்ல காரியம். நீங்க நினைச்சது நடக்கலனால நீங்க காத்திருப்பீங்கன்னா அவர் நினைச்சது நடக்குங்க. அவர் நினைச்சது நடக்கும் வரை நீங்க காத்திருக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? எதனா ஒரு சின்னதாக ஒரு அல்பமான காரியத்தை நினைச்சு இது செய்யணும்னு நினைப்போம். ஆனா அவர் நினைவோ ரொம்ப பெருசா இருக்கும். அவர் செய்கிறதை மனுஷனால செய்து முடிக்கவே முடியாதுங்க. வானத்தை படைச்சிருக்கிறாரு, மனுஷன் எதையோ படைக்கிறான். ஒரு மனுஷனால வானத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. சூரியனை உண்டு பண்ணி இருக்கிறாரு, மனுஷனால உண்டு பண்ண முடியுமா? முடியாது. மனுஷனால ராக்கெட் விட முடியும், அவ்வளவு.
தேவன் செய்த காரியத்தை எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அது மனுஷனால செய்தவைகளா இராதபடிக்கு தேவனால் உண்டானது என்று சொல்லும்படியான ஒரு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் தலைமுறையில யோசேப்பு இருக்கிறாரு. அந்த யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து வாங்குவதற்கு ஒரு ஆபிரகாமுடைய தவறை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினவர். அதனால God has the power to use our mistake to give life to our promises. ஒருவேளை தவறு செஞ்சிட்டேன், ஐயோ இந்த தப்பான காரியத்தை, இப்போ சகோதரி சாட்சி சொன்னாங்க, அவசரப்பட்டு நான் இவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டேனே அப்படின்னு. பரவாயில்ல, அது உங்க தவறாவே இருக்கட்டும். ஆனால் நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும் பொழுது, ஆண்டவரிடத்துல வரும் பொழுது, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலையே அடைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த யோசேப்பு யார்? இந்த யோசேப்பு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். குழியில இருந்த ஒரு யோசேப்பை எகிப்தியன் இடத்துல விற்று போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு அடிமையின் இடத்துல ஆண்டவர் இருக்கிற எழுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம். ஓகே. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, அடுத்த கேள்வி. உங்களோட இயேசு கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. இயேசு நம்மளோட இருக்காரு. அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா என்ன ஆகணும்னா, அந்த எகிப்தியன் அந்த 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 வீட்டு எஜமானன், இப்போ இப்படி சொல்லலாம், நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். நம்ம இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம். வேலை பார்க்கறது ஏற்கனவே பணக்காரரா இருக்கிறார். நாம இருக்கிறது நிமித்தம் அவர் இன்னும் பணக்கார ஆனார்னா சந்தோஷம் யாருக்கு? நமக்கா அவருக்கா? நமக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. அப்போ அந்த பகுதியில நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அந்த எஜமானன், வீட்டு எஜமானன் உணர்றான். என்ன உணர்றான்னா, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறபடியினால எல்லா அதிகாரத்தையும் அந்த வீட்டு எஜமானன் யோசேப்பின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய பிளஸிங். இன்னைக்கு ஒருவேளை உங்களை பார்த்து நீங்க ராசி இல்லாதவ, நம்மலாம் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இனி அப்படி சொல்லாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களோட இருக்கிறார். இயேசு உங்களோட. ஓகே. அடுத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, எருமையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, எருமையே பண்ணியே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ராசி இல்லாதவ எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறார். என் பார்ட்னர் எங்க? பெண்ணே, மம்மி எதனா சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? ஏசு என்னோட இருக்கிறார் சொல்ல. ஓகே. எதுக்காக அப்படின்னா, ஆண்டவர் படைச்ச படைப்புல பெஸ்ட் படைப்பு மனுஷன் தான். அந்த மனுஷனை ரசிச்சு ருசிச்சு அவர் உருவாக்கினபடினால அவர் நம்மளோட இருக்கிறாரு. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யோசுவாவுக்கு உணர்த்தினது போல நீங்க எங்க போனாலும் உங்களோட இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணலாம், உங்க வீடு ஏதோ ஒரு காரியம் ஆயிடுச்சு, உங்க வீடு ஏதோ ஒரு நிலையில போயிடுச்சு, நீங்க ஃபீல் பண்ணலாம். இல்லைங்க, அந்த நிலையிலையும் ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாத்துறாரு அப்படின்னா பெரிய காரியம். அந்த நிலையிலையும் உங்களுக்கு ஒரு வீடு, உங்க வீட்டோட நிலையிலையும் உங்களை வச்சு காப்பாத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சாது ஐயாவோட வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு வழியா காட்டு வழியா நடந்து போகும்போது தீ பத்திக்கிச்சான். அப்போ ஒரு பறவை என்ன ஆச்சுன்னா கத்திக்கிட்டே இருந்துதான், மேலேருந்து கீழே விழுந்து கருகிடுச்சு. அவர் கிட்ட போய் பார்த்துருக்கிறாரு. அந்த தள்ளி விட்டு பார்க்கும்போது அது ரெக்கையில தன் குஞ்சுகள் உயிரோட இருக்கு. தீ கருகிலையும் அது செத்துருச்சு, தாயான செத்துருச்சு. அப்போ அவர் உணர்ந்தாராம், ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, தன் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிற எண்ணம் சட்டைக்குள்ள மறைச்சா. அதான் வேதவாசம், உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லோட நிலையில் தங்குவான்.
அப்போ நம்ம அவர் மறைவுக்குள்ள வந்துட்டோம்னா, இன்னைக்கு அவர் மறைவுக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா அவர் தாயை போல நமக்காக மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. இதை விட யாருங்க இந்த உலகத்துல பாவத்தை கழுவுவதற்கு அவர் ஒருத்தரால தாங்க முடியும். நம்ம தலைமுறை சாபத்தை முடிக்கிறது அவர் ஒருத்தரால தாங்க முடியும். நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறது அவர் ஒருத்தரால தாங்க முடியும். வேற எந்த மனுஷனாலையும் முடியாது. பாவத்தை நான் நீக்கி போடுறேன், பாவத்தை நான் கழுவி போறேன், பாவத்துல இருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் எந்த மனுஷனால சொல்ல முடியும்னா முடியவே முடியாது. தேவனால மட்டும்தான் முடியும். அது கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான். ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்துல நடக்கிற சூழலை பார்த்து நீங்க மனம் வருந்தி கொண்டு இருப்பீங்கன்னா, அம்மா நான் தெளிவா சொல்றேன், தேவ வார்த்தையா சொல்றேன், கர்த்தர் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உன் கண்ணீரை நீ அடக்கி வச்சுக்கோ. நீ கண்ணீர் விடாத. ஏன் அடக்கி வச்சுக்கணும்னா, உன் துக்கத்தினால வருகிற கண்ணீர் எனக்கு வேண்டாம், உன் ஆனந்தத்தினால வரக்கூடிய கண்ணீர் தான் எனக்கு வேணும். அதனால நீ அடக்கி வச்சுக்கோ. உன் நேரம் சீக்கிரம் வருது. நீ விரும்பினதை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மனுஷங்க உன்னை ஆதாயத்துக்காக பயன்படுத்தி உன்னிடத்துல வந்து நிற்க வைத்து இன்னைக்கு அந்த மனுஷங்களால குழிக்குள்ள போயிட்டு உன் வாழ்க்கையை நீ எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்துல அந்த குழியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் நாவினாலே என் தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்தார் என்ற அற்புத சாட்சியை சொல்ல வைப்பதற்காக இன்று குழியிலே நீ விழுந்து கிடக்கிறாய். ஆனால் விழுந்தவளாகிய நீ விழுந்து கிடப்பது இல்லை. உன்னை மீட்டெடுப்பதற்கு அவர் வந்தபடியினாலே அவர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை மீட்டெடுத்து உன்னை உயரத்திலே வைப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அழகான வார்த்தைங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, அந்த யோசேப்பின் இடத்துல கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானனுக்கு தெரிஞ்சபடினால எல்லா அதிகாரத்தையும் அந்த மனுஷன் கையில கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, நம்மளுடைய வியாபார ஸ்தலத்துல நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையை, விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நம்ம வைப்போம், வாழ்வோம் அப்படின்னா பார்க்கிற ஜனங்கள் சொல்லுகிற காரியம், அவனை என்ன பண்ணினாலும் ஒன்றும் பண்ண முடியாதியா, அவனுக்கு மனுஷன் துணை இல்லை, அவன் வழிபடுகிற தேவன் துணை. அப்ப தேவனை முன்வைத்து நம்ம வழி நடக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ மகிமையில நம்ம நடப்போம். ஏன்னா ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி, ஏன்னா பேசக்கூடிய காரியங்கள் இது அல்ல, வேறையா இருந்தாலும் அவர் வேற பாதையில எடுத்து செல்லுகிறபடினால அவர் வழியில ஒப்பு கொடுத்தாச்சு. என்னன்னா அவர் சொல்லுகிற காரியம், உன் குடும்பம் குழியில இருக்குது, உன் வேதனை குழியில இருக்குது, மரணம் வந்தா நல்லா இருக்கும் என்கிற இந்த வேலையில உன் மரணம் வருவதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. ஏற்ற வேளையில் அது நடக்கும். ஆனாலும் அதுக்கு முன்பாக நீ உன்னை மரித்து கொள்ள நினைப்பாயானால் அந்த மரணம் உன்னை நெருங்காது. கர்த்தர் நடத்துவாருமா. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நீங்க மகளா வந்திருக்கிறீங்க, குழந்தையா வந்திருக்கிறீங்க. அவன் ஆண்டவர் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம், தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே. அவ்வளவுதான். என்னை இயேசு கரை சேர்ப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா அந்த விசுவாசத்தின் படியே உங்களுக்கான சில காரியங்கள் என்னன்னா, நீ சோர்ந்து போகாத. யோசேப்பு உடைய காரியம், குழிக்குள்ள இருந்தாரு, மீட்டெடுத்தாங்க, அடிமையாய் விற்கப்பட்டார். அடிமையா இருந்தாலும் விடுதலையா இருந்தார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள்ள சிஸ்டர் கரெக்டா சொல்லிட்டார். அது இன்னொரு ஆங்கிள் சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவனை பிசிக்கலா தான் அடிமைத்தனத்துல கொண்டு நடத்த முடிஞ்சது, அவனுடைய அபிஷேகத்தை அடிமைப்படுத்த முடியலங்க. அல்லேலூயா. அவனை பிசிக்கலா உங்க கையை காலை கட்ட முடியுங்க. பவுலும் சீலாவும் கை கால் கட்டப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க அபிஷேகத்தை கட்டுப்படுத்த முடியல, கட்டப்படவும் முடியல. ஆனா அந்த பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது, சங்கிலிகள் அருந்து. ஏன்? அவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடியினால. அப்ப இன்னைக்கு ஒரு வேலை உன் வாழ்க்கையை நொந்து போய் ஒண்ணுமே இல்லை, என்னால எதுவுமே பண்ண முடியல, முன்னேற முடியலன்னு அடிமைத்தனத்துல, எந்த அடிமைத்தனத்துல நீ இருந்தாலும், பாவத்தின் அடிமைத்தனம், மனுஷனுடைய பயத்தின் அடிமைத்தனம், வீட்டுல நடக்கிற அடிக்கடி நடக்கிற உபாதைகள் நிமித்தம் அடிமைத்தனம், ஒரு தீய நிகழ்வுகள் நடந்துச்சு, அந்த அடிமைத்தனம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்னே ஒண்ணு செய்ய, உன்னை அபிஷேகித்து கொள்ள கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல ஒப்பு
கொடுப்பாயானால் அந்த அபிஷேகம் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமை உள்ளதாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையில இருந்தாங்க, சிறைபிடிக்கப்பட்டார் யோசேப்பு. ஆனால் அபிஷேகத்தை சிறைபிடிக்க முடியலைங்க. அப்போ ஒரு மனுஷன் விடுதலை ஆவதற்கு ஒரு காரியம் தான் தேவை. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை விடுவிக்கும். இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க அநேக வேளையில சோர்ந்து போய் இருக்கிறோம்னா, நமக்குள்ள தேவ அபிஷேகம் தேவ வல்லமை இல்லாதபடியினாலதான் நமக்குள்ள சோர்வுகள் வரும். ஒருவேளை அந்த சோர்வுகள்ல இருந்து நம்ம மீட்டெடுக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனா ஆயத்தமா இருக்கிற நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனோங்க. அல்லேலூயா. அவன் குழியில இருந்து வாழ்க்கையே அவனுக்கு முடிஞ்சு போச்சு நினைக்கிற வேலையில வித்துட்டாங்க. வித்த இடத்துல அடிமையா போனான். காலம் முழுக்க அடிமையா இருக்கணும்ன்ற சூழ்நிலையில சிறைக்கு போனான். அங்கிருந்து மீட்கப்பட்டு ராஜாவுக்கு அடுத்தபடியான காரியத்துல அவன் அமர்த்தப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மத்தேயு புத்தகம் 19:26 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷனால செய்ய முடியாதது தேவனால கூடும். இது எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் விடுதலை தருவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இருக்கா? அப்போ விடுதலை அடைவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரம் இந்த வருடத்துக்குள்ளாகவே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும்படியான வழி வாசல்களை கர்த்தர் தருவார். ஒரு மனுஷனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரகசியம் சொல்றேன். ஆண்டவர் எதிர்பார்க்கறதுனா, என் விரோதியை அழிங்கன்னு நம்ம கேட்க வேண்டாம். ஆண்டவரே அவரை நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அந்த நீங்க கூறுகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணி அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும்படியாய் கர்த்தர் வல்லமை செய்ய உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை விரோதமாய் மனுஷங்க எழுப்பி உங்களுடைய காரியங்களை அபகரிக்கணும்னு நினைக்கிற இந்த சூழல்ல கர்த்தர் அவர்கள் இருதயத்தை திருப்பி உங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அதனால ஏனோத்தர்கள் ஆண்டவர் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம் மீண்டும் வாசிங்க சந்தோஷமா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்ப வருவார்கள். நீ இழந்து போன ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் விடுதலையாய் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்க. உங்களுடைய விசுவாசத்துக்காக எரேமியாவின் புஸ்தகம் 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில கிரிய செய்யணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அற்புதம் நடக்கணும். அது நடக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லட்டுமா? அனுதினமும் இந்த வேத வசனத்தோட உறவு வைத்துக் கொள்ள. மனுஷனிடத்துல இல்லைங்க, மனுஷனிடத்துல இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா செய்வாருங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணுங்க. அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில துக்கம் இருக்குமா சந்தோஷம் இருக்குமா? எப்படி? ஏசாயாவின் புஸ்தகம் 35:10 வாசிங்க. அப்போ இன்னைக்கு துக்கத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க, குழிக்குள்ள இருக்கிறீங்க, எல்லா வேதனையும் அடைகிறீங்க அப்படின்னாலும் கூட கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து ஆனந்த களிப்புடன் பாடி அவருடைய சபைக்கு உங்களை அழைத்து வந்து என்ன சொல்லுவார்னா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியான வல்லமை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வேத வசனம் சொல்லுது. அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? தஞ்சம் அடையணுங்க. யார் இடத்துல? இயேசுவின் இடத்துல. ஹலோ, யார் இடத்துல தஞ்சம் அடையணும்? இயேசுவின் இடத்துல. ஏசாயாவின் புஸ்தகம் 35:4 எடுத்து வாசி. இல்ல, ஏசாயா 35:3 வாசிங்க முதலாவது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தளர்ந்த கைகள், ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எதுவுமே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா, உன் கையை திடப்படுத்திக்கொள், உன் முழங்காலை பலப்படுத்திக்கொள், அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமா. 4வது வாசிங்க, 35:4 வாசிங்க. அல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்கம்மா, தேவன் உங்களோட இருக்கிறார். என்ன நடந்தாலும் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் ஒரு தவறு தான் செஞ்சார். ஒரு தவறு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, கண்ணெல்லாம் புடுங்கினதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வேதனையோட இருந்தார். ஆனா அந்த நேரத்துல அந்த தவறை அற்புதமா ஆண்டவர் மாற்றினாரா இல்லையா? So God has தேவனுக்கு வல்லமை உண்டு உன் தவறை கூட மகிமையாய் பயன்படுத்துவதற்கு. அப்ப அந்த இடத்துல கடைசி ஜெபம் பண்ணும் பொழுது 3000 பேரை அந்த தூணை சாட்சி சிம்சோன் மரித்து போனார். ஆனா அந்த ஒரு ஜெபத்தினால 3000 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அப்போ தவறு செஞ்சிட்டோம், வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறான பாதைக்கு போயிட்டு அந்த தவறுனால மீட்கப்பட முடியாம இன்னைக்கு யாரேனும் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் நிச்சயம் உன் தவறிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நொந்து கொள்ளாத, நான் நல்லா இருந்தேன், ஏதோ பாவம் பண்ணிட்டோம், எனக்கு அதனால தான் இந்த வேதனையோ, அதனால தான் இந்த தண்டனையோ அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையை நொந்து கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் தண்டிக்கிற தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் மன்னிக்கிற தேவன். உன் பாவத்துக்கு அவர் மன்னிப்பு தந்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை விடுதலையாய் நடத்துவார். இனி அந்த பாவத்துக்கு போகாதபடி உன்னை காத்துக்கொள், அவர் உன்னை காத்துக்கொள். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் வேணும்னு ஒருவேளை இன்னைக்கு இந்த வேளையில யாராவது விசுவாசிப்பீங்கன்னா, மனுஷனால், மருத்துவத்தால், மனிதர்களால் கூடாத ஒரு அற்புதத்தை நீ காண வேண்டும் என்று உனக்குள்ளே ஒரு விசுவாச கிரியை இருக்கும் என்றால் அதை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் செய்கிற ஒரு காரியம் அங்க பாருங்க, யோசேப்பின் இடத்துல சிறைசாலையில இருக்கும் பொழுது சிறையிலிருந்து வெளியில வரணும். ஒருத்தர் அடிமையா விற்கப்பட்டுட்டாருமா, ஜெயில் கைதியா இருக்கிறாரு. அந்த இடத்துல பானகாத்திரனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாயி அந்த சொப்பனத்தை நிமித்தம் யோசேப்பு வியாக்கியானம் பண்ணி அது சில வருடங்கள் கழித்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்து அப்போ சிறையில இருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க. அப்போ கால தாமதம் ஆகும், ஆனா காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக. எவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, எவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாது, ஆனா அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் அது நடக்கும். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் அது நடக்கும். இல்ல, ஒரு கர்ப்பத்தின் பிள்ளை வெளில வரணும், எத்தனை மாசம் காத்திருக்கிறோம்? யாருன்னா அவசரப்பட்டு பெற்றுக்கிறோமா? இல்ல. அங்க ஒரு பொறுமை இருக்குல்ல, அதே பொறுமை தான் நமக்கு உபத்திரம் வரும்போது பொறுமையா. ஏன்னா வேதத்துல அநேக இடத்துல பார்க்க முடியும், நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் நின்று கொண்டு, சொல்லுங்க அந்த வசனம் சொல்லுங்க, நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள். நிறைய இடங்கள்ல வேதத்தை நின்று கொண்டு நின்று கொண்டு நின்று கொண்டு. மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது
நிக்கிறாங்க, செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. அடுத்து எங்க போறது எதுவுமே தெரியல. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல நம்மள இருக்கோம், நிக்கிறாங்க, அப்படியே நிக்கிறாங்க. ஒண்ணு அவசரப்பட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பின்னாடி ஓடணும். பின்னாடி ஓடினா தர்த்தறதுக்கு ராஜா வராரு, ராஜாவோட ஆட்கள் வராங்க சாகடிக்கிறதுக்கு. பின்னாடி ஓடினா சாவு, முன்னாடி கடல், உழுந்தா மரணம், பின்பக்கம் போனா மரணம். ஆனா நின்று கொண்டு ஏன் ஆண்டவர் நிக்க சொல்றாருன்னா, சில வேளையில உன் சுய பலத்தினால நீ ஓடும் பொழுது சோர்வுகளும் மரணங்களும் நேரிடும். ஆனால் அதற்கு மாறாக நீ நிற்கக்கூடிய இடத்துல நின்று தேவனை நோக்கி பார்ப்பாய். ஆனால் அந்த இடத்துல செங்கடல் பிளந்து, மனுஷனால ஒரு கடலை பிரிக்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். இதோ நான் மாம்சமான யாருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியா, அந்த காரியம் நிறைவேறும்படியா செங்கடல் பிளந்ததுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நாம நின்று இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒண்ணு குதிச்சிருப்போம், இல்ல பின்னாடி ஓடி இருப்போம். பின்னாடி அவன் காப்பாத்துவான்னு சொல்லி கையை தூக்கின்னு ஓடி இருப்போம். அவன் என்ன பண்ணுவான், நம்மள அடிக்க வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அம்பை வச்சு கொண்டு இருப்பான், வில்ல வச்சு கொண்டு இருப்பான். முன்னாடியும் மரணம், பின்னாடியும் மரணம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் நின்று கொண்டு, வேதத்துல எல்லா இடத்துலயும் வரும். அப்போ அங்க நிக்கிறாங்க செங்கடல் விளக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில எந்த பக்கம் நீ ஓடினாலும் இறைச்சலோட நீ மூச்சு வாங்கி கொண்டிருந்து, மூச்சு வாங்க 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 ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? நீ மூச்சு வாங்க வாங்க அந்த மூச்சு ஒரு நாள் உன்னை இலைப்படைய செய்து உன்னை படுக்க வைத்திடும், சோர்வடைய வைத்திடும். அப்போ மூச்சு வாங்குவதற்கு மூச்சு இருக்காதம்மா, நீ நில்லு. அப்படியே ஆண்டவரோட சமூகத்தை நீ காத்திருப்பாயானால் உன்னை இலைப்படைய செய்யாதபடிக்கு உனக்கு பலத்தை கொடுத்து செங்கடலுக்கு நடுவுலே உன்னை நடக்க செய்ய வல்லமை அவரிடத்துல உண்டு. அல்லேலூயா. மனுஷன் என்ன வேணாலும் எழும்பட்டாங்க. உன்னுடைய காரியங்கள் விற்கப்படாம இருக்குதா, பரவாயில்ல, நல்லதுக்கு நினைச்சுக்கோ. இன்னைக்கு நீ வித்தினா 10,000, நாளைக்கு நீ வித்தினா 20,000. வெயிட் பண்ணு, அது அழிஞ்சு போகக்கூடிய காரியம் அல்ல. பரவாயில்ல, வெயிட் பண்ணு. ஐயோ எனக்கு பாவமா இருக்குங்க, எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க, வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கிறான், பரவாயில்லங்க. ஆனால் அந்த ஜனங்களிடத்துல சண்டைக்கு போவதற்கு உன்னிடத்துல பலன் இல்லை. உன் கண்ணீரை அடக்கி வைத்துக்கொள். தேவ சமூகத்துல நீ காத்திருப்பாய். ஆனால் உன்னை ஏமாற்றின ஜனங்களே உனக்கு முன்பாக வந்து அதற்கு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய செய்யக்கூடிய வல்லமை தேவனிடத்துல இருக்கு. நீ தவறு பண்ணிட்ட, பரவாயில்ல. ஐயோ சில பேருக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஐயோ நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஆனால் பண்ணின தவறுக்கு மனுஷனிடத்துல போய் நிற்காதபடிக்கு தேவ சமூகத்தை நீ போய் அமர்ந்து காத்திருப்பாய். ஆனால் உன் தவறை அவர் எடுத்துக்கொண்டு, அவர் உன் முகத்தை ஏற்றுக்கொண்டு உனக்காக வழக்காடுகிற வழக்காளியாய் உனக்காக வருவாருமா. மனுஷன் வாதாடுனா தோல்வி ஆயிடும். ஆனா இறைவன் உனக்காக நின்று வழக்காடுவாரானால் அது ஜெயம்தாங்க. அல்லேலூயா. அப்ப உனக்காக வழக்காட ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. உன்னை அபகரிச்சுட்டான், உன் பத்திரத்துல நயவசனம் காட்டி உன்னை ஏமாத்தினான்னு நினைக்கிற. இத்தனை நாள் எத்தனையோ மனிதர்களை நீ தூது அனுப்பிச்சிருப்ப. ஆனால் நான் விசுவாசத்தோடு இந்த நாளில தகப்பனுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்தபடியினால கர்த்தர் உங்களுக்காக வழக்காட உங்களோடு இந்த நாளில இங்கிருந்து உங்களோடு புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அர்ஜென்ட் பண்ணி உங்களை ஏமாத்திட்டாங்களா, பரவாயில்ல, அவனுக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு அவன் உணர்வான். உன்னை ஏமாற்றின ஜனங்கள் எத்தனை பேர் எவ்வளவு கும்பல் இருந்தாலும் நீ கவலைப்படாத. நீ தேவனுடைய மகளாய் உன்னை ஒப்பு கொடுத்தபடினால உனக்காக வழக்காட உன் தகப்பன். அல்லேலூயா. யோசேப்பு சிறையில இருக்கும் பொழுது மைண்ட் ஃப்ரீயா இருந்தார். ஏன்னா அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால, அவருக்குள்ள கர்த்தர் இருந்தபடினால நீ என்ன எங்க வேணாலும் போடியா. ஏற்கனவே நான் குடிய பார்த்துட்டு வந்தவையா. ஒரு வாட்டி பயந்தவனுக்கு தான் வாட்டி பயப்படும் போது தான் பயம். திரும்ப அதே போல நெருக்கம் வரும்போது பயம் இருக்க, தைரியம் வந்துடும். கரெக்டா? எப்படி அப்படின்னு சொன்னா, வாட்டி குச்சி எடுத்து பிள்ளைங்களை அடிக்கும் போது தான் அது அழும், பயப்படும். 2வது வாட்டி அடிக்கும் போது அப்படி நிற்கும். உண்மைதானே? ஏன்னா அதுக்கு வலி பழகி போச்சு. அடி, நீ என்ன வேணாலும் அடி.
அடிச்சா உன் கை தான் வலிக்கும். அதே போலதான் சத்ரு ஒரு வாட்டி உன்னை பயமுறுத்த வருவான், நீ பயப்படுவ. ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நீ உணர்ந்தபடினால அவன் இனி எத்தனை முறை எழுப்பினாலும் அவன் தான் பயந்து போவானே தவிர நீங்கள் அல்ல. அல்லேலூயா. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அப்பா உங்களோட இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. புரிஞ்சுங்க. அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட சிறைபிடிக்கப்பட்டார். ஆனா அவரோட அபிஷேகம் சிறைபிடிக்கப்படாது. நீங்க உங்கள் அபிஷேகத்தை நீங்க சிறைபிடிக்க வச்சிடாதீங்க. அது என்னைக்குமே சிறைப்பட்டு போகாது. நாம தான் அந்த அபிஷேகத்தை சிறைபிடித்து வைக்க மனுஷன் எதிரியால அதை சிறைபிடிக்க முடியாது. ஆனா உங்களால உங்க அபிஷேகத்தை சிறைபிடிக்க முடியும். அதுக்கு அந்த காரியத்துக்கு போயிடாதீங்க. எப்படி என் அபிஷேகத்தை நான் சிறைபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா தேவனை துதிக்கக்கூடிய நேரத்துல தேவனை துதிச்சிடுங்க. தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்துல ஆராதனை பண்ணிடுங்க. வேதம் வாசிக்கக்கூடிய நேரத்துல வேதத்தை வாசிச்சிடுங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு 1000 கஷ்டங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் உங்களை எதுவும் செய்யாதபடிக்கு நீ துதிக்க நேரத்தை கொடுத்தபடினால அந்த துதியின் நிமித்தம் நீ பாதுகாக்கப்படுவாய். அல்லேலூயா. இனி நான் விசுவாசிக்கிறேன், உன் வாசல் கதவுகளை மனுஷன் வந்து தட்டி உன்னை பயமுறுத்தக்கூடிய நிலையில இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் இனி அந்த கரம் உன்னை தட்டாதபடிக்கு தேவன் அந்த கதவை தட்டும் பொழுது நீ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரை உன் வீட்டுக்குள்ளாக நீ அழைத்து வைக்கும் பொழுது இனி மனிதன் தட்டும் பொழுது உன் வாழ்க்கையில பயம் இருக்கவே இருக்காது. மனிதனுக்கு பயந்து நீ எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை எதிர்ப்பதற்கு 1000 பேர் வந்தாலும் நீ அவர்களுக்கு முன்பாக ஒருவனாய் நீ நின்ற பொழுதிலும் கூட உன்னோடு பரலோக தகப்பனாகிய கர்த்தர் நிற்கிறபடியினால அந்த 1000 ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இந்த வாரம் ஆண்டவர் இந்த வார்த்தை எதுக்கு போறான்னு தெரியல. இனி நீ மனிதனுக்கு பயந்து ஓடி ஒளியக்கூடிய நாட்கள் முடிந்தாயிற்று. எந்த மனிதனுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கக்கூடிய இந்த நேரத்துல உன்னை பயமுறுத்துகிற மனிதர்கள் நான் வீட்டண்டையில வந்து நின்னாலும் கூட அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவேளை நான் கம்மி சம்பளம் வாங்குறேன், எதிர்காலம் இவ்வளவுதானா நீ ஒருவேளை வாலிப தம்பி நீ யோசிக்கலாம். இல்லை, இன்று நீ இப்படி இருக்கிறாய், நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்வை அவரிடத்துல ஒப்பு உன் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவர் உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவருங்க. அவர் அற்புதம் செய்கிறதுல வல்லமையுள்ளவர். அவரை மீறி யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அவரை மீறி யாராலையும் செய்ய முடியாமா? நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன் தேவ வார்த்தை. இன்னைக்குதான் நீங்க ஆலயத்துக்கு வந்துருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் தெளிவாய் சொல்லக்கூடிய காரியம் நிச்சயம் நீங்கள் விரும்பினதை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக. மரண பயம் உங்க வீட்டுல இல்லைன்னா, நான் இரவு வேளையில தியானம் பண்ணும் பொழுது உங்களை குறிச்சு ஆண்டவர் சொன்ன ஒரு வெளிப்படையான காரியம், மரண பயம் இனி உங்க வீட்டுல இல்லை. இல்லை, ஏன்னா நீங்க அவரை விசுவாசித்து வந்தபடியினால உங்கள் இல்லத்துல இருக்கிற எல்லா மரண பயத்தையும் முறித்து போடுகிறவராக இருக்கிறார். உங்க மகனுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். அவர் சொன்னதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது மனிதனுடைய வார்த்தையாய் அல்ல, மனிதனுடைய சத்தமாய் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னுடையதல்ல. அவர் நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையா இருக்கிறபடினால இந்த சபைக்கு முன்பாக நான் விசுவாச அறிக்கை அவர் சொல்ல வைப்பதினால சீக்கிரம் உங்களுடைய மகனுடைய திருமண பத்திரிகை இந்த இடத்துல இருப்பது நிச்சயம். நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஆலயத்துக்கு வரீங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்தபடினால இதுதான் நான் உங்களை பார்க்கிற தருணம், முதல் தருணம். அப்ப இந்த தருணத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த சபையில உங்கள் மகனுடைய திருமண பத்திரிகை நீங்க எடுத்து வந்து கொடுப்பீங்க. நாங்க எல்லாம் வருவோம். உங்க வீட்டு நிலை எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தினால இதை நான் சொல்றேன். ஆண்டவர் நிச்சயம் அந்த மரண பயத்திலிருந்து மீட்டெடுத்து, அந்த வியாதியின் பயத்திலிருந்து உங்க குடும்பத்தை மீட்டெடுத்து உங்கள் இல்லத்துல நல்ல நிகழ்வுகளை, அதாவது மங்கள நிகழ்ச்சியை நடத்துவாருமா.
அது மனுஷனால கூடாது. நீங்க முயன்று சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், மனுஷனால் கூடாதுன்னு என்று நீங்க முடிவு பண்ணிட்டு தேவனால நடக்குமான்னு இன்னைக்கு வந்தபடினால உங்க காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நிச்சயம் அவர் நடத்தி தருவார். உங்க வீட்டோட நிலை எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரிந்தபடினால தன் மகளாகிய உங்களை தகப்பனா இருந்து பார்க்கிறபடினால அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம், உன் மகனுடைய திருமணத்தை நீ பார்க்க, உன் சந்ததியை நீ பார்க்க. அவ்வளோதான். பத்திரிகையை அடிக்கிறதுக்கு என்ன சொல்றது, எழுத ஆரம்பிச்சுடுங்க. அவ்வளோதான், திருமணம் நடக்கும். விசுவாசத்தோடு இதை நடத்த, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு மனதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துல எத்தனை தடைகள் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் தகப்பனை அந்த தாயார் நம்பி வந்தபடினால நீர் இந்த இடத்துல தகப்பன் ஸ்தானத்துல நின்று அந்த மகனுடைய தாயுடைய மகனுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்று திருவுளம் பற்றுகிறபடினால அவர்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் நாங்கள் அறியறதில்லை சுவாமி. தேவன் அறிந்திருக்கிறபடினால என்ன பாரத்தோடு என்ன வேதனையோடு தேவனை தேடி வந்திருந்தாலும், எந்த குழியில விழுந்து கிடந்தாலும், ஆண்டவரே முன்னோர்களின் சாபங்கள் அந்த பிள்ளைகளை அடக்கி வைத்து ஆளுகை செய்திருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தாயின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு விடுதலை உண்டாகும்படியான ஒரு நற்செய்தியை தேவன் திருவுளம் பற்றினபடியினால அந்த குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வு உண்டாகும்படியாய் என் தேவன் அதி சீக்கிரம் அந்த உபத்திரங்கள் நீங்கும்படியாய் இந்த வருடத்துக்குள்ளாகவே அந்த திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்படியான கிருபை செய்தவைக்காய் நன்றி. நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிக்கிறோம். இது ஒரு பெரிய அற்புதமாய் இருக்க இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. இயேசுவின் மூலமாய் சொல்லிக்கிற நல்ல தகப்பனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 30:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபனுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல் நிலைப்படும். இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்க திக்கற்றவளா உங்க காலை வலிச்சு எத்தனையோ பேர் உங்களை கீழே தள்ளிருக்கலாம் தாயே, ஆனா நீங்க யாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை தன் மகளாய் ஏற்றுக்கொண்டபடியினால, எப்படி ஏற்றுக்கொண்டார்னா, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை யார் மூலியமோ தேவ சபைக்கு வந்தபடினால ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபனுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி உங்களுடைய வீட்டின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட ஜெனரேஷன் கர்சஸ் இருந்தாலும் அதை திருப்ப வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடினால நீ இடிஞ்சு போய் இருக்கிற உன் குடும்பத்தை அவர் கட்டி எந்த இடத்துல வெக்கப்பட்டு நீ நிற்கிற இந்த வேளையில உன்னை தலை நிமிரச் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்படி ஒரு தருணத்துல இறைவன் உங்களை நிறுத்தி வைப்பது நிச்சயங்கிறத அவர் தீர்மானித்து சொல்லிட்டாரு. அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க எந்த மூலையில இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க போயிட்டு தேவன் எனக்கு இதை செய்தார்னு சொல்லுங்கம்மா, அதுதான் நன்றி கடன். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை நீங்க செய்வனு ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போங்க. கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசேப்பின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, அவன் கைதியாய் அடிமையாய் இருந்த போதிலும் கூட அவன் தன் அபிஷேகத்தை சிறப்படுத்தி கொள்ளவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீ சோர்ந்து போயிருப்பானா, தேவ பிள்ளைய உன் அபிஷேகத்தை சிறப்பிடிக்க வைக்க உன்னை விட்டு விடாத. உன் அபிஷேகத்தை சிறப்பிடித்து வைக்க விட்டு விடாத. ஒருவேளை கடந்த நாட்கள் உன்னால வேதம் வாசிக்க முடியல, உன் கஷ்டத்தையே நினைச்சு நீ உழண்டு கொண்டிருக்கிறாயா, பரவாயில்ல. இன்று மனம் திரும்பி உன் கஷ்டத்தின் மத்தியிலையும் நீ அவரை கூப்பிடும் பொழுதுதான் உனக்கு விடுதலை. எப்படி நான் தேவனை கூப்பிடுவேன்? வேதத்தை வாசிக்கும் பொழுது. தேவனோட நீ பேசணும்னு நினைக்கிற, தேவன் உன்னோட பேசணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பேசுவார்? நீங்க பேசும்போது பேசிடுவாரா? பேசவே மாட்டாருங்க, பேசவே மாட்டார். அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஓப்பனா சொல்றேன், பிள்ளை வீட்டுல கீழ்படியாம இருக்குது, இதை செய் அதை செய்ன்னு சொல்லுவோம், கேக்குமா?
உங்க சத்தத்தை கேட்கும், ஆனா கீழ்படிக்கிற. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்போ நாம பேசும் பொழுது தேவனுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? நாம கீழ்படியாத பிள்ளைங்களா அவர் பார்வையில இருக்கிறோம். ஆனா தேவன் உங்களோட என்னோட பேசணும்னா இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதாங்க தேவன் பேசுவார். ஏசப்பா என் கூட பேசணும் நீங்க யாருனாவது இங்க இருப்பீங்கன்னா வேதத்தை வாசிங்க, தேவன் பேசுறத கேட்க முடியும். வேதத்தை வாசிக்க தேவன் பேசுகிறத கேட்க முடியும். எனக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது நீங்க நினைப்பீங்கன்னா கேளுங்க. ஆடியோ பைபிள்ல நிறைய வந்து கேளுங்க. கேட்க கேட்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. நான் விசுவாசத்தை சொல்றேன், இங்க யாரேனும் ஒரு ஆத்மாவேனாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் அதை விசுவாசிக்க ஒரு ஆத்மா இருந்தா போதும். இத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேரும் விசுவாசிச்சா பரலோகமே சந்தோஷப்படும். ஆனா ஒரு ஆத்மா, அத்தனை பேர் விசுவாசிக்கணுங்கிறது தான் தேவனுடைய நம்பிக்கை. ஆனா நம்ம அது விசுவாசம் இல்லாம நம்ம இருப்போம்னா, நான் ஒரு சகோதரனா கேட்கிறேன், ஒருத்தர்னாச்சும் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுல எல்லாம் முடியும்னு உங்க கஷ்டத்தின் மத்தியில இந்த காரியத்தை நீங்க நினைப்பீங்கன்னா, இதை விசுவாசிப்பீங்கன்னா, நிச்சயம் அதுல இருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல இருந்து உங்களை விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, அவர் எல்லா காரியத்தையும் நீக்கி எல்லா காரியத்தையும் நம்ம விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 59:1 வாசிங்க. எழும்புவோமா? எழும்பு எழும்பு, உன் துக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோகத்தை விட்டு எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில வழிகள் இல்லாத வேளையில அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பாரத்தோடு ஒரு அடி நான் எடுத்து வைக்கிறேன், ஆனா மலையை போல பிரச்சனையா இருக்கு. ஒரு அடி நான் எடுத்து வைக்கிறேன், பாதாளத்தை நான் விழுகிறேன் அப்படின்னு சூழல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை மலைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை குழிகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து விழாதபடிக்கு, விழுந்த உன்னை அவைகளிலிருந்து தூக்கி எடுத்து தலை நிமிர வைத்து உனக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த நாளிலே தருகிறதை நீ உணரக்கூடுமானால், நீ நிச்சயமாய் அந்த வாழ்வுக்குள்ளாக நான் வருவேன் என்று விசுவாசிக்க கூடுமானால், அந்த வாழ்விலே நீ நடந்து சொல்வது மிக நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் அழிந்து போய் விழுந்து கிடக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, அதே ஜனங்களுக்கு
முன்பாக உன்னை தலை நிமிரச் செய்ய வல்லமை அவரிடத்துல உண்டு. நீ இத்தனை நாள் ஏதோ ஒரு இடத்துல போய் தலை குனிந்து நின்ற நிலையில நாட்களில இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்காக ஒருவர் உண்டு. அவருக்கு முன்பாக நீ தலை குனிவாயானால், என் தேவனுக்கு முன்பாக நீ தலை தாழ்த்துவாயானால், மனுஷனுங்களுக்கு முன்பாக நீ உயர்வது மிக நிச்சயம். தேவ பிள்ளைய, இந்த நாளில கர்த்தர் அழகாய் சொல்லுகிற காரியம், தரிசனமாய் அவர் உரைத்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க கூடுமானால், உன்னை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தப்படுவாயானால், நீ எந்த குடியில விழுந்து கிடந்தாலும் யாரை கொண்டு உன்னை மீட்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவர் அவர் அந்த ஜனத்தை கொண்டு உன்னை மீட்டு உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர் என்பதை நீ நிச்சயித்துக்கொள். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன் சூழ்நிலை எண்ணி நீ சோர்ந்து போகாதே. உன்னை விடுவிக்க ஒருவர் உண்டு, அவர் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பது நிச்சயம். உனக்குள்ளாகவே நீர் ஒரு காரியத்தை எண்ணி இதை தேவன் செய்வாரா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்துல இதை இப்படியும் சொல்லலாம், இதை தேவனால் கூடுமா என்று ஒருவேளை உனக்குள்ளே ஒரு அவிசுவாசம், ஒரு ஏளனம் இருக்கிற இந்த தருணத்துல தேவன் உன்னை பார்த்து திருவுளம் பற்றுகிற காரியம், இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. நீ சஞ்சலத்தோடு உன்னுடைய வேதனையை எண்ணி இது எந்த மனுஷனால முடியும், இதுல இருந்து எப்படி விடுதலை அடைய முடியும் என்ற அவிசுவாசம் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறபடியினால உன் அவிசுவாசம் நீங்கும்படியை கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது யாருக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கிற அவிசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கிற ஜனத்துக்கு அவர் திருவுளம் பற்றுகிற காரியம், நீ விசுவாசிப்பாயானால் என் மகிமையை நீ காண்பது நிச்சயம். உன்னை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து உன்னை விடுவிப்பது என்னுடைய அபிஷேகமே தவிர, என்னுடைய அபிஷேகத்தினால் மாத்திரமே நீ விடுவிக்கப்பட முடியுமே தவிர பணத்தினாலோ பொன்னினாலோ பொருளினாலோ மனிதர்களாலோ அல்ல. நான் உன்னை விடுவிக்க ஆயத்தமாய் உள்ளேன். நீ விடுதலை அடைய ஆயத்தமாய் இருப்பாயானால் என் வேதத்தை உன் கையிலே நீ ஏந்தி என் வேதத்தை நீ சுமக்க ஆயத்தப்படும் பொழுது உன்னை நான் சுமக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னே நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தேவ பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தை நீ சுமந்து பார், தியானித்து பார், நீ முன்னேறுவது நிச்சயம். தகப்பனே, இந்த நாளிலே தேவ வார்த்தையை கொடுத்து நீ எங்களை காத்ததுக்காய் நன்றி. மீண்டுமாய் ஆண்டவரே உடைய பாதத்தை நாங்கள் விழுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யுங்க. சோர்வுகளை நீக்க பண்ணுங்க. கர்த்தர் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து பழுகி பெருக செய்யுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமையிடம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே.